மக்களே புதுசாக ஒரு அனிமல் ஒன்று பிடிச்சிருக்கிறோம் மக்களே. என்ன வீட்டை தேடி வந்திருக்கிறான் கோயிலுக்கு போகிறதுக்கு. என்ன ரீசன் பார்த்தா இவருக்கு டிப்ரெஷன் தான். எத்தனை வயசு உங்களுக்கு? 17 வயசுல இவருக்கு டிப்ரெஷன். எதனால டிப்ரெஷன் உங்களுக்கு? ஸோ வீட்டில் இருந்து ரொம்ப அலுப்பாக கிடக்கும். இரவு இப்படியே இல்லை, அப்படியே வீட்டில் இருக்க மாறி மாறி சுவரை பார்த்தோம் டிப்ரெஷன் கூடும். ஏன்டா சிவத்தை பார்க்குறேன், நான் வெளியே வந்து ரோட்டை பார்க்க முடியும். அதுவும் பார்த்து அழுத்துட்டா தான் கொஞ்சம் புதுசாக க்ரியேட்டிவ் இடங்களை பார்த்து இதே தான் நீ நல்லூரை பார்க்குறேன். பார்த்துருக்கேன். நல்லூரில் பார்க்கல. நல்லூரில் பார்க்கல. வணக்கம் மக்களே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு யோசிக்காதீங்க, அது கிரிஞ்சாக இருக்கும். வணக்கம் மக்களே. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டெய்லி லேட் ஆகுது. 5ஆம் திருவிழா இன்றைக்கி. எப்போ பார்த்தாலும் கடவுளை பார்த்தா பாடியில். ஏன்னா இந்த கேங் அப்படி 5 மணிக்கு வர சொன்னால் ஒருத்தன் 7 மணிக்கு வருவான், 4 மணிக்கு வர சொன்னால் ஒருத்தன் 8 மணிக்கு வரான். இந்த கேங்கை வச்சுட்டு ஒன்றும் செய்ய இயலாது. சோலோவை ஏதாச்சும் ட்ரை பண்ணால் தான் ஐ திங்க் நான் முருகனை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் அவரை காட்டுவேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் காட்டுவேன். ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம், கட்டாயம் காட்டுவேன் முருகனை காட்டுவேன். ஜிம்மே போச்சு மக்களே, இவங்களால எனக்கு ஜிம்மே போச்சு. சரி, ஓகே மக்களே, வாங்க அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். மக்களே கூட வாரவனே நம்மளை மதிக்கிறான். இல்லை இந்த ஜந்த எங்கேயாச்சும் கண்டிங்கன்னு சொன்னா கண்டமா என்ன? மக்களே நான் சொன்ன டீம் இதுதான். இந்த டீமை வச்சுட்டு நீங்க முருகனை இல்லை ஒருத்தரையும் பார்க்க முடியாது. வேற டைமை பாருங்க. 5 மணிக்கு வாங்கினான்னு சொன்னா இங்கே வந்து நிற்கிறாங்களே ஏழை காலுக்கு. இதை தட்டி கேட்க போனா நீ திட்டுறாங்க மக்களே, பேட்ஸ்ல திட்டுறாங்க கோயிலில் வச்சு. இப்போ இவர் வந்து யாருண்டா எங்களோட நண்பர்ட மகன். பிள்ளையோட பேர் என்ன? அபிராம். என்னது வந்து நீங்க இங்க மக்களே நெக்ஸ்ட் இயர் அப்படியெல்லாம் இல்லை மக்களே வார வருஷம் நான் வெட்டிங் பண்றேன், அதுக்கு அடுத்த வருஷம் குட்டி போடுறோம் மக்களே. இது வந்து என் நண்பரோட பிள்ளையோட பேர் வந்து அபிராம். என்ன அபிராம் ஏன் வந்து நீங்க நல்லூருக்கு வெக்கப்படக்கூடாது, கதைக்கணும். அங்க பாருங்க, அவர் கொஞ்சம் பயப்படுறார், பதட்டப்படுறார், அதால நண்பர்கிட்டே கொடுத்துருவோம். வணக்கம் மதுரா. வணக்கம். வணக்கம். நாங்கள் எங்கட தெரியும் தானே, வணக்கம்ன்றது தமிழருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கணும். வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் ஒரு முறை நல்லூரில் சந்திக்கிற உங்களோட இன்றைக்கு 5ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நாங்களும் உள்ள கும்பிட்டு வந்துட்டோம். நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். இங்க எல்லாருமே குறுக்கால ஒரு யானைக்குட்டி மக்களே. குறுக்கால எங்களோட சின்னதாக இவரும் ஒரு ஜிம்ல எங்களோட ஜாயின் ஃப்ரெண்ட் தான். ஆனா ஃப்ரெண்ட்னு சொல்ற விட தம்பியோட சொல்லலாம். நல்லபடியா இப்ப வரைக்கும் ஒழுங்கா இருக்கிறாங்க. போ இந்த பெரிய தம்பிக்கு காதால ஒருக்கா ட்ரெயின் ஓடும், அதோட சரியா வரும். நீங்க ரெயின் தான் ஓடுவீங்க, நான் கல்ல கட்டி ரக்கி விட்டுருவேன் ஓடுறாதான். மக்களே இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களுக்கு வந்து மற்றவங்கள மாதிரி இந்த கிரிஞ்சா அப்படி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிலாம் கதைக்க தெரியாது. வாயில வரதெல்லாம் கதைச்சிருவோம். ஏதாவது அதுல தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. எங்களை வந்து கிரிஞ்சா மக்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண தெரியாது. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண தெரியாது. வர்றதா காய்ச்சிட்டு போயிருவோம். கொஞ்சம் ஏதாவது தப்புகள் தடைகள் இருந்தால் என்னது நல்லூர்ல இவ்வளவு மலிவா அப்படிலாம் போடுவாங்க. அவங்கள மாதிரிலாம் நாங்க இல்லை. இது வரைக்கும் மறுபடியும் காசு வாங்கி ப்ரொமோஷன் பண்ணது கிடையாது, இப்ப வரைக்கும் பண்ணது கிடையாது. இனிமேல் பண்ணலாம், பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா மாட்டம் இல்ல, ஆனா பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நிறைய ஐடியா இல்ல, இப்ப நிறைய இதுகள் வந்திருக்கு. அதால நாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க மக்களே. அதுக்கு இந்த ட்ரிங்க்கு பண்ணுங்கன்னா, அந்த ட்ரிங்க்ஸுக்கு பண்ணுங்கன்னா அப்படி ப்ரொமோஷன் கேட்பாங்க. நாங்க அது உண்மையாவே நல்ல இது உங்களோட ராவண தேசத்து மீனவண்ட அக்கா பையன். அண்ணா நேற்று டிப்ரெஷனா இருந்த நீங்க இன்றைய கொஞ்சம் ஓகேயா இருக்கு. என்ன காரணம்? டிப்ரெஷன் ஆனதுக்கும் காரணம் தெரியாது, ஓகே ஆனதுக்கும் காரணம் தெரியாது. சரி, இன்றைக்கு என்ன பிளான்? இன்றைக்கு என்ன பிளான்? வழக்கம் போல தான்.
இன்றைக்கு வழக்கம் போலதான் அதே பஜ்ஜி அதே டீ அதே இடம். என்ன என்னண்டா ஒரு நேற்று ஒரு அண்ணா வந்து கேட்டுட்டு போய் உங்களுக்கு கேட்டுச்சோ தெரியல என்னடா இந்த இடத்த நீங்க குத்தகைக்கு எடுத்துட்டீங்களான்னு கேட்டுட்டு. இல்ல மக்களே, அந்த ரியோ கட்டில் ரியோ இருக்கிறது என்ட்ரன்ஸ் வந்து நாங்க காலங்காலமா கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்ச ஒரு 14-15 வருஷமா அந்த இடம் தான் எங்களுக்கு. நீங்க எங்க வாக்க முடியுமோ இல்லையோ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அதுல தான் நிற்போம். சரியா உங்களுக்கு லொகேஷன் சொல்லணும்னா அந்த திலீபன் அண்ணாட நினைவு தூவிக்கு முன்னுக்கே தான் நிற்போம். அந்த பெண்டிலேயே நாங்க நிற்போம். எங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா அங்க வரல. இல்ல மீட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய புளுத்தி எல்லாம் கிடையாது. நாங்க மற்றவங்கள மாதிரி என்ன மீட் பண்ண இங்க வாங்க அங்க வாங்கலாம் சொல்ல மாட்டோம். நாங்களும் சாதாரணமான ஆக்கள் தான், சும்மா விளாக் பண்றோம் அவ்வளவு. எங்களை மீட் பண்ணணும் அப்படி இப்படி எல்லாம் நாங்க பெரிய புளுத்தி எல்லாம் கிடையாது, நாங்களே ஒத்துக்கொள்ளும். மக்களே, இந்த பழைய சின்ன இதத்துல தம்பி இவரும் சின்ன இதம் தான். இவையெல்லாம் அந்த சிவப்பு கட்டி டீம் பாத்துக்கங்க. இவர் ஏதாவது இங்க பிரச்சனைனா எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்க நிக்கிறாய் மக்களே, இப்ப நாங்க நல்லூர் முன்வீதியால கிட்டு பூங்காவை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தான் இந்த பக்கம் வாரம் வேண்டாம். 5 நாள்ல இன்றைக்கு தான் கிடக்குறோம். என்ன ரீசன் சொன்னா இப்ப வந்துட்டு திருப்பி போய் அந்த ஸ்கேனிங் மிஷின் அதால கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். பட் உங்களுக்காக இங்கால என்ன இருக்கண்டு இருந்தா காட்டுவோம்ன்றதுக்காக வந்த நாங்களா. ஆனா ஒண்ணு இல்லை, ஆனா முழுக்க ஆக்கள் நான் வந்து கொண்டிருக்காங்க. ஆக்களையும் காட்ட முடியாது. எங்களோட ஜிம் பார்ட்னர் ஜிம் தம்பி சொல்ற அண்ணனை பத்தி பெருமையா ஒன்று சொல்றான். அண்ணன் வந்து அங்க வந்து பெரிய சினங்கொண்ட சிங்கம்னு சொல்லலாம், மதம் கொண்ட யானைன்னு சொல்லலாம். வந்தா சும்மா என்னடா சொல்லி விடுறா, இடையில விட்டுறாடா, மக்கள் வேற விதமா நினைச்சிருவாங்க. சொல்லு வந்தா அந்த சும்மா அந்த எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னத்தை எடுத்துக்காட்டுறாரு எங்களுக்கு ஒரு என்ன ஒரு அண்ணாவாதிகள் வேற நல்ல எடுத்துக்காட்டுற அண்ணா என்னடா நல்ல 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 மோட்டிவேஷன் ஊக்க பேச்சுகள் தருவார். நல்ல என்ன உண்மையை சொல்ற நீ 2 ரூபா கொடுத்தா நீ 20 ரூபாய்க்கு செய்ய மாட்டாரு. தெரியாதனமா என்னோட வந்து யாரோட போய் கதைச்சிட்டான். அது அம்மா சைடா அப்பா சைடான்னு போட்டான். சரி சரி சின்ன பையன் தெரியா அக்காச்சிட்டா அவர்ரா கலர்ஸ். மக்களே, இப்போ நாங்கள் ஸ்கேனர் மிஷினுக்குள்ள போகிறோம். வாங்க அப்படியே ஒண்டா போவோம், எல்லாரும் ஒண்டா போவோம். அவதானம் கொண்டு அடுத்த முறை உண்டை போட்டு அதில் வராமல் இருந்தாச்சு. அடுத்த வருஷம் உண்டை போட்டு அதில் வராமல் இருந்துச்சுன்னா சரி. திருப்பி போட்டு வாங்கணும். திருவள்ளுவர் சொன்னாரா அந்த மாயாண்டி ஆண்டவன், இது கோயம்புத்தூரில் நின்ற மாயாண்டி குப்பம் இல்ல. இப்ப ஜிம்முக்கு போயிட்டு வந்தபடியா அப்படித்தானே ஜிம்முக்கு போயிட்டு இவர் வந்து ஜிம்ல போய் ராம் 44 வந்து ஒரு லெப்டினன்ட் ராமண்டா தெரியும். லெப்டினன்ட் துருவன் லெப்டினன்ட் ராமண்டா தெரியும். என்னோட ஐடியா வந்து துருவன் 1126 गाइस. லெப்டினன்ட் ஆர்மி ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆர்மியா? இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். ஓகே. இப்போ இந்த நல்லூர்லயே உங்களுக்கு இவ்வளவு வருஷமா இத்தனை வருஷமா வர்றீங்க திருவிழா, 25 நாளும் வருவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன நல்லூர்லயே? உண்மையை சொல்லு, மனசாட்சியை சொல்லு. உண்மையை சொல்ல சொன்னா அப்புறம் உருட்டுற பாத்தியா நீ சொல்ற பொண்ணுங்க வடிவான பொண்ணுங்க. மகளே, அந்த மாயால நம்புங்க, இந்த மாயால இவன் கூட நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தா இப்ப புள்ளையோட பாருங்க. என்னோட திரிஞ்சவெல்லாம் புள்ளையோட திரியிறான், நம்ம கூடயே சுத்திட்டு இருந்தான். என்ன யாவது போயிட்டா பக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ். உள்ள வாடா கேட்டுக்கல. ஓகே மக்களே, இந்த தம்பியாக்கள் ஏதோ இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ண சொல்லி ஐடி சொல்ல போறீங்களாடா? யாரில் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ணனோட பிக்கஸ்ட் ஃபேன் இவரே சொல்றா. Ram_S_2009 Ram_S_2009. அடுத்த நான் JD Jerut. துருவன் __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  ஓகேயா? அவ்வளவுதான். சரியா சொல்லிட்டீங்களாடா? சரியா சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நல்லூர்லேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அனுபவம், மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். மறக்க
முடியாத புது புது ஆக்களோட பழகிட்டு இருக்கேன். டேய் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் கேட்குறேன்டா. அதான் ஒருத்தர பழகும் போது தானே தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க. சரி அப்ப இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லு. நான் என்ன மைண்ட் ஒரே ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லணுமா? ஒரு கூட பிரகாரம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே நீ சொல்ற உனக்கு கிடைச்ச நல்ல அனுபவம் மறக்கவே முடியாத அனுபவம் இருக்கு இருக்கு வந்திருப்பாளுங்க. நல்ல அனுபவமா? நல்ல அனுபவம் அண்ணன் இப்போ இருக்கா பிரான்ஸ் பக்கம் போய் ஈபிள் டவர் தொட்டு வந்திருப்பாப்புல. அப்படிதானே? நான் தொட வச்சுட்டேன் உங்களை இருக்கேன். மாஸ்டர் நெக்ஸ்ட் எங்க வரோம்? நெக்ஸ்ட் பச்சி கடைக்கு போறோம். அப்புறம் இந்த என்ன வேணாம் வேணாமா? ஐயோ வயிறு ஒரு தேன் குழல் ஒன்று வேண்டி கொடுப்போம் மாஸ்டர். தேன் குழல் சாப்பிடுகிறாயா? அதுவும் ஓவரா இனிப்பு போட்டுறாங்க. அது சீனி தான். மக்களே தேன் இருக்கும். இப்ப சீனியை தான் கரைச்சு நெஸ்டி ஓகே எனக்கு. ஓகே அடுத்த பஜ்ஜி கடைக்கு போற வீடியோ வரும் பாருங்க. பஜ்ஜி கடை தானே அடிக்கடி போட்டு கொண்டிருக்கோம். பரவாயில்ல உங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது காட்டலாமோ? அப்படி சரி ஓகே அப்படி பார்த்தாலும் இப்போ உனக்கு என்ன அப்படி எனக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு லைஃப்ல பெஸ்டான இங்க வந்துதான் அந்த எனக்கு இப்ப நல்ல அனுபவம்டா மக்களே. போன வருஷம் சப்பரம் தேர் ஓகே 2 நாட்கள். அந்த 2 நாள் பலமே எல்லா வருஷம் தான் வந்துட்டு போகுது. ஆனா போன வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் என்ன அதை நான் வார வருஷம் சொல்றேன். என்னங்க கடைசியில தான் வந்தாரு ராவண தேசத்து மாணவன் மீனவன். சொல்லுங்க உங்களுக்கு நல்லூர்லயே கிடைச்ச ஒரு நல்ல அனுபவம் என்ன? நல்ல அனுபவம்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதானே சொல்லு. ஓகே எப்படி இந்த வார வருஷம் கழுவி ஊத்துவோம்ல அவங்கள மாதிரி ஒரு ஆக்களோட நல்ல அனுபவம் பார்த்தாலும் நல்ல அனுபவம் சொன்னா கோயிலுக்கு வந்து கோயில கும்பிடுறது அடுத்த உங்களோட நிக்கிறது தான் நல்ல அனுபவம். மற்றபடி இல்லடா நான் கேட்குறப்ப நல்ல ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். மறக்க முடியாண்டா எங்களோட முயங்களாண்டு ஃபன் பண்றதுதான் மறக்க முடியாது. இனிமே நாளைக்கு இப்ப நாங்க இல்ல செத்துட்டு கத்திட்டோம்னா கூட நீ இதுல தனியா வரைக்கும் இந்த இடத்த பார்க்க அப்ப நாங்க சாகுற பத்தி கவலை நாயே கவலைப்பட மாட்டேன். மக்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி சரியா கேக்குறேன். ஓகே நீ ஹிந்து தானே? நீ சைவ சமயம் தானே? ஓகே என்னன்னு முருகன். ஓகே முருகன்ன்ற பெயருக்கு அர்த்தம் இருக்கு பொருள் இருக்கு. அது என்ன பொருள்னு சொல்லுவாங்க? தெரியாது. நீ சொல்ற முருகன் என்றதுக்கு அர்த்தம் என்ன? முருகன் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? இவன் கிறிஸ்டியன் சொல்லி தப்பிட்டான் மக்களே. பேப்படத்துல வர மையம் இருக்கா பாருங்க. தெரியாது. சரி மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.